பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில். 2, அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ. 2 செய்கிறதே இல்லையே. சாப்பிட்டாச்சா? 11 மணிக்கு. குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு எதாவது காசு வேணுமா? முழிச்சிட்ருக்கிற, இன்னும் தூங்கு. இது சொல்கிறதுக்கு எதுக்கு நீ? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல, 9:30 மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து 11:30 12 வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் 2 பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க. ஆண்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, என்ன சாப்பாடு? அவங்க என்ன பேசுனா? அவங்களாம் பேசுகிறது தான் கேட்டுட்டு தானே இருக்கிற, தான் பேசுனாங்க. காலை வேலைக்கு போனோம்ப்பா. ஏன்பா கூப்பிட்ட, வந்தியா? வரல போ. இது ஆண்கள் மொழி. இது பெண்களுக்கு பிடிக்காது. நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொல்லட்டுமா? இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு 65 வயசு ஆகட்டோன்னு காத்துட்ருப்போம். அப்புறமா ஒன்றொன்னா எடுத்து, அப்புறம் குத்துதே குடையுதேன்ட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம். எப்படி இருக்கும்? 30 வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும். இல்லைல்ல, அவமானப்படுத்தினல்ல, அனுபவி. 65 கன்னு மாதிரி இருக்கும் ஒய்ஃபு. நான் நிறைய ஆண்கள்கிட்ட கேட்டிருக்கேன், ஏங்க உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லையா? எங்கே மேடம், பேசினாலே சண்டை வருது, வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம். நான் ஒரு விஷயம், ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பொருளாதார உறவுகள் இந்த 2 டாபிக்லேயும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும். ரொம்ப ரம்யமாக இருக்கும். பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது. பல நேரங்களில் நான் சொல்கிறேனே, பேசுகிறோம்ல, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பேசுகிறோம்ல, ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம். நல்லா எனக்கு தெரிஞ்ச அம்மா 57 வயசில் ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு. பயந்துடாதீங்க, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்போ நான் சொல்கிற கேஸை கேட்டிங்கன்னா, இது நிஜமாவே நடந்தது கேஸு. 57 வயசு டிவோர்ஸுங்க. நாங்கள்லாம் அப்போது சும்மா பார்வையாளர்கள். இந்த கேஸ் பற்றி சொல்கிறான், என் ஃப்ரெண்டு சொல்கிறான், சூப்பர் கேஸுங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், பலப்பட்டு வெளியில் போங்க. இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூடை மாறும் பாருங்க. அந்த ஐயா கேட்குறாரு, ஜட்ஜு கேட்குறாரு, எதுக்குமா? அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார். இல்லைங்க, சந்தேகம் இல்லைங்க. எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 30 வயசில் ஆச்சு. ஓ, 30 வயசில் கல்யாணம். பிள்ளை 31 வயசுலங்க. என்ன குழந்தை? பெண் குழந்தைங்க. ஒரு குழந்தை தானே? ஆமாம். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எப்போ ஆச்சு? அவளுக்கு 25 வயசில் பண்ணிட்டோங்க. இப்போ 1 வயசில் கையில் குழந்தை இருக்குங்க. ஆள் குடிப்பாரா? இல்லைங்க. இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க, சர்வீஸ் இருக்குங்க. இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்குது. எங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார், அடிக்க மாட்டாருங்கிறீங்க, சந்தேகப்படலை. அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா? இல்லைங்க. எந்த அஃபேரும்? கெட்ட வார்த்தை சொல்வாரா? இல்லைங்க. என்னதான் உன் பிரச்சனை? அந்த அம்மா சொன்ன ஒரு பதிலை சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு. போதுங்க. என்ன போதும்? போதும். என்னம்மா போதும்? 27 வருஷமாக முடியலைங்க. செக்ஷுவல் டார்ச்சரா? அதெல்லாம் இல்லைங்க, நல்ல மனுஷங்க. வேற என்னம்மா போதும்? அவர் சம்பாதிக்கிறதுல அம்மா விட்டு கொடுத்துட்றாரு? இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்தடிக்கிற? இல்லைங்க. வேற என்னங்க பண்ணுறாரு? எங்க கல்யாணம் ஆன அன்னிலேருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு. என்ன? காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பாராங்க, வாக்கிங் போவாராம். வரும்போது பால், ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துடுவாராம். காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி, ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஃப்ரெஷ்ஷாக காஃபி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில். மத்தியானம்
வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம், ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான். வீட்டுக்கு வருவாராம், டீ டைமுக்கு கூட வருவாராங்க. சுண்டல் டீ குடிப்பாராம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா. மத்தியானத்துக்கு ஒரு கீரை, 2 காய், ஒரு கூட்டு, ஒரு ஒரு பொரியல், அதான் அந்த காய், அப்புறமா ஒரு குழம்பு, மோர், ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா, சூடாக இருக்கணுமா. மறுபடியும் போவாராம், 3 மணிக்கு வந்துடுவாராம், வடை இருக்கணுமா, டீ இருக்கணும். நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம். ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா, மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும். போதும்ன்றுச்சுங்க அந்த அம்மா. நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு, இவ்வளோ நாள் எப்படிம்மா சமாளிச்ச? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியாக இருந்தேங்க. கல்யாணம் ஆன உடனே விட்டுருக்கலாம்ல இந்த ஆளை. இல்லைங்க, குழந்தை ஏதாவது இல்லை, ஏதாவது செஞ்சு பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்காக பார்த்துருந்தேன். அவர் நல்லா செட்டில் ஆகிட்டாருங்க, அவர் பார்த்துக்கிட்டோங்க, போதுங்கன்றது. வீட்டில் போய் சூடாக ஏதாவது கேட்டீங்க, முடியலைங்க. வாழ்க்கை என்பது அற்புதமானது. முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியத்துவம் வல்லமை என்பது என்ன? ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளுவது தானே. ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கேட்கிற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையினுடைய தரம் மாறும். தோழமைகளை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழிகுணம் என்ன தெரியுமா? நாம் பேசுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று துடிக்கின்ற நாம் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பதற்கான மனநிலை, மனபலத்தை பெறுவதே இல்லை. முக்கியமா வீட்டில். நான் சொல்றது பெண்களுக்கு புரிய வேண்டும், ஆண்களுக்கும் புரிய வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கண்ணகிய. கண்ணகியிடம் நான் பார்த்தது அந்த வல்லமை. எல்லாரும் சொல்லுவாங்க, அவ போய் தேரா மன்னா செப்புவது உடையேன்னு அவ சூப்பரா பேசினா, அதனால தான். புற வாழ்க்கையில் கண்ணகி ஜெயித்தது வேறு. எனக்கு தெரிஞ்சு கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில் ஜெயிச்சவ வேற கிடையாது. கேவலன் மாதிரி ஒரு புருஷன், சாரி கோவலன் மாதிரி ஒரு புருஷன், 12 வருஷங்க கூட இல்லை, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், யாருக்கோ புள்ள பெத்துட்டு வந்திருக்காங்க. 24 வயசுல உட்காந்துருக்காங்க அந்த பிள்ளை. வான உடனே டக்குன்னு வந்துடுறா கிளம்பி. முதல்ல சிலம்புல கொன்முன்னா, இல்லை கண்ணகி உன்னோட வாழத்தான் வந்து, சரி வா போலான்னு. அவனுக்கு புரியவே இல்லைங்க. இது மனசுல போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருக்கு கோவலனுக்கு. 12 வருஷம் கழிச்சு வந்தோம், திட்டலை, அடிக்கலை, அழலை, சண்டை போடலை, வானுடனே வந்துட்டா. இது என்ன? இது இந்த பெண்மையின் ரகசியம் என்ன? புரியவே இல்லைங்க அவனுக்கு. நீ எனக்கு தெரிஞ்சு கோவலன் செத்த இடம் அதான், வாமா போலாம் உடனே. அதை கேட்குறான் அவன், மாதரி வீட்டில் கேட்குறான். கண்ணகி ஒரே ஒரு டவுட்டு, சாவ போகிறான். ஆனால் நல்ல ஆன்மா போல இருக்கு, சாவும்போது சில டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான். சில பேர் டவுட்டு கிளியர் பண்ணாமே செத்து போயிடுறாங்கல்ல, ஆவியாக அலைவாங்க. அவன் போனவன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் சொல்கிறான், கண்ணகி ஒரு டவுட்டு. என்ன? இதுதான் கண்ணகி. என்ன? எழு என்றதும் எழுந்தனை, என் செய்தனை? எழுந்தவுடன் எழுந்துட்டிய. ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்குது தெரியுமா? தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால் வந்து நிற்கும்போது ஒன்று அவ கத்தி சட்டையை கிழிக்கணும், இல்லை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அழுணும். ரெண்டும் பண்ணாமல் சைலண்ட்டாக சோறு எடுத்து வச்சு பால்கீல் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவான். இந்த பயத்தில் தான் வரான் கோவலை. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாள, வாய் திறந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவன் வந்த உடனே சலம் புனர் கொள்கை சலதியோட ஆடி குலநெறி வான்பொருள் குன்றந்தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரம்னா சிலம்புல கொன்முன்னா. காசிலெல்லாம் வராது, அந்த சிலம்பருக்கு எடுத்துட்டு போனா. இப்படி இவ்வளோ உறுதி அவளுக்கு. அவ கேட்குறாங்க,
எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை கேட்டடை எங்க அம்மா சொன்னா. அதான் கண்ணகி, அதான் நீங்க, அதான் நான். அம்மா சொல்லுச்சிங்க, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். எப்படி? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். மாற்ற முடிஞ்சுதான் என் வாழ்க்கைய. கேடு கெட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்துட்ட, உன் வாழ்க்கை என்னால் மாற்ற முடிஞ்சுதா? என் வாழ்க்கை உன்னோட இருக்குதே, எனக்கு வேற சாய்ஸ் இல்லையே. அதான் வந்தேன். இது சொன்னா பாருங்க, அங்க விதிர்த்து போனதுதான் அவன் விதி. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எங்க வீட்டில் போய் யோசிங்க. அதை நான் சொல்லி இருக்கிறேன். கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் கிடையாது, கண்ணகியின் நேர்மை. இதுதான் வல்லமையான சொல். தன்னிலை தாழாமல் இருப்பது, தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. நான் தோற்கவே இல்லையே, பாஞ்சாலி சொன்னாலா இல்லையா? கடைசியா 2 வரம் கேளு அப்படின்ன உடனே என் கணவன்மார்களையும் இந்த நாட்டையும் விடுதலை செய் என்று திருதராஷனிடம் கேட்ட பாஞ்சாலி இடத்தில் திருதராஷன் கேட்டான், உன்னுடைய விடுதலையை நீ கேட்கவே இல்லையம்மா. அப்ப பாஞ்சாலி சொன்னாலே, நான் அடிமையே இல்லைன்னு, அப்புறம் இப்படிடா நீ எனக்கு வந்த விடுதலை கொடுப்ப? இது வல்லமை. வல்லமை என்பது என்ன? உறுதியுடன் இருப்பது. காலையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி சொல்லுது, ஒரு கம்பி, வீடு கட்டுற கம்பி, இது வளைந்து கொடுக்கும், கீழே வலிமையுடன். அப்பா, நம்ம செய்தி இதுதானே. வளைந்து கொடுப்போம், ஆனால் உடைந்து போக மாட்டோம். வலிமையுடன் இருக்கின்ற இருப்பிலேயே வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ரவுடி பையன் இருந்தானா ஒரு ஊர்ல, பயங்கர வன்முறையாளர். நாய் கூட பயப்படுமாங்க அவன் நடந்தா. ஏன்னா சும்மா போக மாட்டானா, கல்லெடுத்து அடிச்சுட்டு போவான். குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய போய் அவன் கையில் இருக்கிற மிட்டாயெல்லாம் பிடுங்கிப்பானா. யாரை பார்த்தாலும் அடிப்பான், யாரை பார்த்தாலும் நோவை செய்வான். அவனுக்கு நல்ல பேரே கிடையாது, சரியான ரவுடி. அவனுக்கு ஒரு நாள் சாவு வந்துருச்சு, செத்துட்டான். என்ன நினைக்கிறீங்க? ஊரெல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. அந்த ஊருக்கு அன்னைக்கு தான் தீபாவளி, பயங்கர ஜாலி. போயிட்டப்ப மாடி பாவி பய. ஒரு நாளாவது உருப்படியா நம்மளால வாழ முடிஞ்சுதான் இவன் உயிரோட இருக்கிற. செத்து தொலைஞ்சான் பாவி. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாராம். சாவுக்கு அவர் வர்றார். எல்லாரையும் பார்த்துட்டே அமைதியா ஒரு வார்த்தை சொன்னாராம், இறந்துருக்கிறாரு. அவர் காலையில் வீட்டை விட்டு வர்றதை பார்த்துருக்கீங்களா? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு வருவார். தூய்மையாக இருக்குங்க. அவரை பார்த்தாலே காலையில் அவர் நடந்து வர்றதை பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நல்லபடியாக போகட்டும் அப்படின்னாராம் ஒரு வாத்தியார். சொல்லிட்டு கடைசியாக முடிக்கிறார், இந்த நாடு எவ்வளவுதான் மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கூட அன்பு செலுத்துவதற்கு ஒரு உயிர் இருக்கக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடு என்பார் கீரா. எங்க எத்தனை கதை சொல்லியிருப்பாங்க எங்க அம்மா. அத்தனை கதையிலையும் அரக்கர்கள் வருவார்கள், திருடர்கள் வருவார்கள், யாரும் கெட்டவங்களே இல்லைங்க எங்க அம்மா சொன்ன கதையில. யாருமே சாகவே மாட்டாங்க பாட்டிகள் கதைகள்ல. இது அறம் சார்ந்த நாடு. வல்லமை என்பது எது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறம் சார்ந்து வாழ்கிறோமா, அதிலே உறுதியாக இருக்கிறோமா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தரவாக நம் ஒவ்வொருவருடைய தமிழர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. பெண்கள் மட்டுமே வீட்டில் இருந்தால் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒருத்தருடைய முகத்தை பார்த்தேன். அப்படின்னாரு அவருக்கு அது பிடிக்கல. எஸ்ரா சொல்றது அவருக்கு பிடிக்கல. நான் ஒரு விஷயம் சொல்லவா? பெண்களை பற்றிய ஒரு பார்வை, பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய சட்டம் ஏன் பெண்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இருக்கிறது, அறம் சார்ந்த வாழ்க்கை ஏன் பெண்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களை ஏன் அவ்வளவு உயர்வாக எல்லா விஷயங்களும் மதிக்கின்றன அப்படிங்கிறதுக்கான உயிர் நாடி நமக்கு புரியறதே இல்லை. நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க.
இப்போ மேடையில் 4 பேர் உட்காந்துருக்காங்களா ஐயாவோட சேர்ந்து? இப்போ நான் அங்கே உட்காந்துருந்தேன்னா இந்த 4 பேரும் ஒரு 45 வயதை கடந்தவங்களா? எல்லாரும் இங்கே வந்து உட்காரத்துக்கு எவ்வளோ வருஷம் பாடுபட்டிருப்பாங்க ஒவ்வொருத்தரும்? 30 வருஷம். 30 வருஷம் பாடுபட்டாதான் இந்த சீட்டில் உட்கார முடியும். இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல, அவங்க உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, நீங்கள்லாம் பெண்கள் இந்த சேரில் உட்காந்துருக்கீங்கல்ல, நாங்கள்லாம் 30 வருஷம்லாம் வேலை செஞ்சாலாம் உட்காந்துட முடியாது. 1000 வருட போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர் எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்றைய பெண் குழந்தைகள் தினத்திற்கான செய்தி. பல்லாயிரக்கணக்கான போராட்டம். பாரதி ஒரு வார்த்தையை சொல்றான். அவர் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு, பாரதிதாசன் வந்திருக்காரு, வரலாற்று செய்தி. வந்துட்டு பாரதியாரை எழுப்பி இருக்காரு. என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? ஏதோ தோசை சுட்டு சாப்பிட்டேன், பால் குடிச்சிட்டு தான் தூங்குவேன், பால் எப்படி காய்ச்சறதுன்னு தெரில, செல்லம்மா ஊருக்கு போயிருக்கு. அப்படியா, சரி நீங்கள் காய்ச்சுங்க, நான் உட்கார்றேன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, பால் காய்ச்ச தெரில பாரதிக்கு. உடனே ஐயரே நீங்கள் போய் மேலே படுத்துக்கோங்க, நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன்னு நம்ம தலைவர் பாரதிதாசன், அவருக்கும் காய்ச்ச தெரில. முடியல ஐயரே, நான் கிளம்புறேன் போயிட்டார். காலையில் வந்து பார்க்கும்போது அந்த சமையல் அறையில் புகை மூட்டம் இருக்கக்கூடிய, ரொம்ப புகை அப்படியே இருக்குது, படிஞ்சு இருக்கு. நம்ம பாரதி சூப்பர், கடைசி வரைக்கும் தோல்வியை ஒப்புக்கலை. பாலை எப்படியோ காய்ச்சிட்டார், காய்ச்சி குடிச்சிட்டார். குடித்த டம்ளர் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. பேப்பரை எடுத்து பாரதிதாசன் படிக்கிறார். பாரதியார் தூங்கிட்டு இருக்கிறார். பாரதிதாசன் இதை பதிவு பண்ணுறார், எடுத்து படிக்கிறார். ராத்திரி எல்லாம் பாடுபட்டு பாலை காய்ச்சி குடிச்சிட்ட உடனே பாரதி எழுதின பாட்டு தான் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா. நீங்கெல்லாம் எவ்வளோ எழுதணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போய் யோசி. யாராவது நம்ம கிட்ட வந்து நான் தெரியாமத்தான் கேட்குறேன்னா தெரிஞ்சு கேட்குறாங்கன்னு அர்த்தம். அந்த சொல்லுக்குள் ஒரு பொருள் உண்டு. நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. தப்பாக நினைக்கிற மாதிரி எதோ சொல்ல போகிற சொல்லு. சொல்லுக்குள் பொருள் உண்டு. அது எது சொன்னாலும் அந்த சொல்லினுடைய தொனியை வைத்து அந்த தொனிக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருள் நமக்கு புரிய வேண்டும் என்றால், என் அருமை உறவுகளே, வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பை பற்றி பேசுகின்ற பொழுது, அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைதானே எழுதியிருக்க வேண்டும் வள்ளுவன். ஏன் அறிவினால் ஆகுவது உண்டோன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அன்பா இருக்கிறது புத்திசாலித்தனம், முடிஞ்சு போச்சு. ஒருவர் அராஜகத்தால் வெல்லவே முடியாதுங்க. எங்கள் அம்மா தான் போட்டுட்டு இருக்கிற 80 பவுன் நகை 5 பிள்ளைங்கள் இல்லை எனக்கு கொடுத்துருச்சு. சண்டை போட்டவங்களாம் கிடைக்கல, அன்பா இருந்தா கொடுத்துட்டாங்க. மரணப்படுக்கையில் இருந்த மாசேத்துங் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிவிட்டு போனான் தெரியுமா? போய் சொல், இந்த உலகத்திற்கு போய் சொல், வலிமை வீழும் மென்மை வாழும், போய் சொல் என்றார். உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள், வலிமை வாழும் தானே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே, வலிமையானவர்கள் தானே வாழ்வார்கள், போய் சொல். நீ சொல்றதெல்லாம் விஞ்ஞானம், நான் சொல்றது மெஞ்ஞானம். போய் சொல், உலகத்திடம் போய் சொல், வலிமை வீழும் மென்மை வாழும் என்று சொல் என்றான் மாசேத்துங். ஏன் என்று கேட்ட பொழுது சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் கொஞ்சம் லாஜிக்கான ஆளு. என்ன தெரியுமா அவர் சொல்றார்? உடம்புலேயே ரொம்ப உறுதியானது பல்லு, வலிமையானது பல்லு, ரொம்ப மென்மையானது நாக்கு. அவன் சொல்றான், வலிமையான காரணத்தினாலேயே பற்கள் விழுந்து போகின்றன, மென்மையான காரணத்தாலேயே நாக்கு விழுவதில்லை. வலிமை வீழும் வல்லமை வாழும் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது,
காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம், அதுதான் அறிவு, அதுதான் பொது உடைமை தத்துவம், அதுதான் இந்த மண்ணினுடைய மாண்பு. தமிழ்நாடு போல் அறம் சார்ந்த பூமி இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. இது அறம் சார்ந்த பூமி. அறம் சார்ந்த பூமிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க எல்லாம் எந்த அன்புல இங்க உட்கார்ந்துருக்கீங்க? இங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 2 பேர் யாரோ வந்து பேசுறாங்க, அந்த பேச்சை கேட்டுட்டு போவோம்னு இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கக்கூடிய அவை இந்த உலகத்திலேயே தமிழ் இனம் தவிர வேறு எந்த இனத்திலும் கிடையாது. எதை கேட்க வந்தோம் என்பதை வைத்து சொல்கிறேன். கூட்டம் நிறைய உண்டு, கூட்டம் நிறைய உண்டு. எதை கேட்க கூடுகிறோம் என்பதுதான். தமிழ்நாடு அறம் சார்ந்த நாடு, அறம் என்ற வல்லமை கொண்ட நாடு இந்த நாடு. ஏன் தெரியுமா? இந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு. நுட்பமா சொல்ற இந்த விஷயத்தை. இந்த நாடு அறம் சார்ந்த நாடு என்பதற்கு கி. ராஜநாராயணன் ஒரு புக்கு, ஒரு கதை எழுதியிருந்தார். இந்த கதையை நான் படித்தேன். உங்க மனம் புரண்டு படுக்குதான்னு பாருங்களேன். கையிலே விலை உயர்ந்த தொலைபேசியை வைத்துக் கொண்டிருப்பதனால் அதன் மூலமாக நீ எதையும் அடுத்தவர்களிடமிருந்து பெற்றுவிட முடியாது. நல்ல மரியாதையை முன்னால் இருக்கின்றவர்களிடமிருந்து நீ பெற வேண்டும் என்றால் விலையுயர்ந்த இந்த தொலைபேசியை கையில் வைப்பதை விட்டுவிட்டு ஒரு மிக அற்புதமான நூலை கையில் எடுத்துக்கொண்டு போ. அப்பொழுது தான் இந்த உலகம் உன்னை பார்த்து சிந்திக்கும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்கின்ற அந்த பாரதியின் வார்த்தைகளை நான் ஏன் எடுத்தேன்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எனும் தொல்காப்பியம் படித்தவள் நான். எந்த சொல்லுக்கும் பொருள் உண்டு. நான் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன திரை மட்டும் விளக்குறேன். ஒன்னே ஒன்று, தந்தை பெரியார் ஒரு வார்த்தை சொல்றார். உன் சரித்திரத்தை விட, உன் முன்னோனின் அறிவை விட உயர்ந்தது உன் புத்தி, அதை சிந்தி. இப்படி சொல்ற ஒரு தமிழ் மரபு நம் மரபு. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது. இப்படி சொல்லுகின்ற ஒரு மரபு இந்த உலகத்தில் வேறு எங்கே இருக்கிறது பாருங்க. எனக்கு நம்ம எதங்க தேர்ந்தெடுக்கிறோம்? நமக்கு வாழ்க்கையில் எதுங்க முக்கியம்? மரணம் அடைகிற பிப்ரவரியில் இறக்குறார் பாலு மகேந்திரா சார். டிசம்பர் 22 எங்கள் காலேஜுக்கு வரார். முந்தின ஒரு மாதத்துக்கு முந்தின மாதம். ஆக்சுவலாக அவர் பேசின கடைசி மீட்டிங் எங்கள் காலேஜ் மீட்டிங். சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எங்களை வளர்க்கும் போது. இப்போ இருக்கிற பெற்றோர்களிடத்துலலாம் அது இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. கூட்டிகிட்டு போய் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா விட்டுருவாங்க. எங்கள் அம்மா, எங்கள் 5 பேர், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 5 பேர். எனக்கு 4 சித்தப்பா, 2 அத்தை. அதெல்லாம் 3 சித்தப்பா தான், ஒன்று விட்ட சித்தப்பா வந்து உட்காந்துருவாங்க. யார் வந்தாலும் இதான் அறிவுரை சொல்லும். அதில் ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது. ஆனால் அவருக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. வச்சு செய்வாருங்க. 40 நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அறிவுரைகள் இருக்குல்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், யாருடைய உதடுகளில் ஒளிந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவுரை நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்னு தெரியாது. உடனே ஒரு மூங்கில் புல்லாங்குழல் ஆகும். ஏதோ ஒரு வயதில் எங்கேயோ வந்து சேர்ந்த சொல். ஒன்றும் இல்லை, எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் சொல்லிச்சு, பேசாதன்னு. யாரை பார்த்து? யாரை பார்த்து? நான் இப்படி என்ன கேட்டுக்கிறேன்னா, யாரை பார்த்து? பேச மாட்டேன், பிழைக்க தெரியும். இங்கே யாரை பார்த்து சொல்கிறீங்க பேசக்கூடாது? பேசவே பிறந்தவன். பேசாத, கிளாஸில் பேசாத. எங்கே பேசணுமா அங்கே பேசு, எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாத. சொல் கிடைச்சிருச்சு. அங்கே பேசுறதை நிறுத்தினா இதோ இங்கே பேசு. சொல் அற சும்மா இரு. அருணகிரிநாதருக்கு முருகன் தந்தது அருள் வாக்கு.
சொல்லார சும்மா இரு. பல விஷயங்கள் வந்து சேரும். எனக்கு என்ன வேண்டும்? உண்மையில சொல்லுங்க. ஒவ்வொரு உயிரும் எதற்கு தவிக்கிறது? இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம எல்லாருக்குமே எதுக்கு தவிக்குது? எல்லாருக்குமே ஏதோ ஒன்று தவிக்குது உள்ள. எதுக்கு தவிக்கிறோம்? நாம எல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்ற என்ன தெரியுமா? அடுத்தவங்களை திருத்திரலான்னு. முடியாதுங்க. முயற்சி பண்ணாதீங்க, வேஸ்ட். கொஞ்சம் நேரம் திருந்தின மாதிரி அது இருக்கும். நம்ம கிட்ட இந்த எல்லாம் செலவானதுக்கு அப்புறம் மறுபடியும் யாரைய எந்த விஷயத்திலையுமே மாற்றவே முடியாது. கேரக்டர்ங்கிறது இன்பில்ட். நான் இப்படி சொல்லுவாங்க, என்னுடைய பேச்சை பார்த்து சொல்லுவாங்க, பரிவினோட சிறப்பான பேச்சாளர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. பரிவினுக்கு ஏன் தெரியுமா? ஆடியன்ஸ். பர்வீன் பேச்சு முக்கியம் இல்லை, அவள் பேசுகின்ற பொழுது அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்பதுதான் முக்கியம். அந்த மனநிலைக்கு தான் துட்டு, அந்த மனநிலைக்கு தான் ஆடியன்ஸ். இது என் வளர்ப்பு முறை. நான் அப்படித்தான் வளர்ந்தேன். இந்த பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வையின் தெளிவோடு நான் சொல்லுகிறேன், நமக்கெல்லாம் என்ன வேணும்? எல்லா உயிர்களும் எதற்கோ தவிக்கிறது. நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்க குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு போயிட்டு சொல்லுங்க இந்த விஷயத்தை. உங்க பேர குழந்தையோ இருந்தா சொல்லு. மனைவி இடத்தில், கணவனிடத்தில் சொல்லுங்க, இப்படி ஒரு விஷயத்தை கேட்டேன்னு. யாரை தெரிந்து வைத்திருக்கிறோம்? நம்ம யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ரெண்டு விஷயத்தை சொல்றேன். சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவங்க சம்பாதிப்பாங்க, சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லவா, சம்பாதிக்கிறது இருந்து வெறும் பணம் அல்ல, புகழ், அறிவு, தெளிவு, ஆற்றல் எல்லாம். இப்போ ஜெயிலர் படம் வந்துச்சா? யார் இயக்குனர்? படிக்கிறடல. இப்போ இஸ்ரோல சந்திராயன் 3 விட்டாங்கல்ல, அந்த குழுக்கு இயக்குனர் யார்? நான் என்ன சொல்றேன், முதல்ல சொன்னோம்ல, அவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவர் சம்பாதிப்பார். இவர் சொன்னார்ல, இவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம். எதை தெரிந்து வைத்திருப்பது? எல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லை. சிரிக்க சிரிக்க தான் பேசுறார் மதுக்கூறார். மதுக்கூறார் சிரிக்க வைத்து பேசுவதிலே கிடைக்கின்ற அறிவு வெறும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று பேசுகின்ற பேச்சாளர்களிடத்தில் நான் கண்டதில்லை.